குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். ப்ளீஸ் கம். உட்காருங்க. வேண்டாம், நான் ஹரிதாவை பார்க்க வந்தேன். சாரி, இப்போ ஸ்டடீஸ் டைம். இன்னைக்கு சண்டே தானே? ஆமா, ஆனா பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல. ஹரிதா சர்ச்சுக்கு தானே போயிருக்கா மார்ட்டின்? சர்ச்சுக்கா? சிஸ்டர், எனக்கு அக்கவுண்ட்ஸ் இன்னைக்கே கிடைக்கணும். நீங்க போய் அதை பாருங்க. சாரி சார், திஸ் இஸ் a strict Christian institution. Here we have some rules and regulations. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை தவிர வேற யாரையும் நாங்க பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம். உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிட்ட நோன்னு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். சிஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் ஐ வாண்ட் டு see. ஜஸ்ட் a second. இதெல்லாம் என்னோட புக்ஸ். அவகிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்படி வெளியிருந்து வரவங்க கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் நாங்க வாங்க அனுமதிக்க மாட்டோம். யூ ப்ளீஸ் கோ. ஓகே, ஆனா நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. சார், ஹரிதா இந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். டோன்ட் ஸ்பாயில் ஹர் நேம். ஓகே ஓகே. வாரம் வாரம் இங்கே வருவியா? அப்படியெல்லாம் இல்லை, எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பக்கம். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். கடவுளே, மார்ட்டின் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், பரவாயில்ல. இந்தா, இது வரைக்கும் நான் எழுதின கவிதைங்களை 3/4 இதில் இருக்கு. இதெல்லாம் உனக்கு தான். இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் என் கையால் கொடுக்கறத வேணான்னு சொல்லாத. நான் வாங்கிக்கிறேன், ஆனா இதெல்லாம் ஹாஸ்டலுக்கு கொண்டு போக முடியாது. ஏற்கனவே அங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நேத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததால என்ன எல்லாரும் திட்டினாங்க. நாம 2 பேரையும் அவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட புது கவிதை. இதை மக்களுக்காக எழுதல, உனக்காக எழுதல. என்னோட மனசே இதில் இருக்கு. தயவு செய்து வாங்கிக்க ப்ளீஸ். இனிமே நீங்க ஹாஸ்டலுக்கு வராதீங்க. அப்போ உன்னை பார்க்க எங்க வரணும்னு சொல்லு. ஐயோ, பிரேயர் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. நீங்க கிளம்புங்க. உன்னை எங்க பார்க்கறது? அதையாவது சொல்ல. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. ஐயோ, நீங்க முதல்ல கிளம்புங்க. அவங்க யாராவது பார்த்து மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ். யாரோ போலே போகிறாய் பெண்ணே, என்னை கடந்து போகிறாய் கண்ணே, நெஞ்சுடைத்து போகிறாய் கண்ணே, மௌனம் கொண்டு போகிறாய் கண்ணே, தந்தை மகள் பாசம் விட்டு போகிறாய் கண்ணே, சுக்கு நூறாய் உடைத்து நீ போனாய், கூடினை தேடும் பறவை போலானே, என் திசை யார் சொல்வார் சொல் பெண்ணே. ஹரிதா, நீ படிச்சுட்டா இருக்க? என்னடி அது? ஒண்ணல. என்ன? ஒண்ணல. என்னடி, ஏன் அழுகுற? என்னடி ஆச்சு? அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். வழக்கமா அதை படிச்சுட்டு அழுவாதானே? இல்லடி, அப்பா லெட்டரா இருந்தா நம்ம கிட்ட படிக்க கொடுப்பால. இது வேற யார்கிட்ட இருந்தோ.
நான் இங்க இருக்கேன். ஒரே நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனேன். யோ, நான் என்ன கல்யாணத்துக்கா போயிட்டு வரேன்? முக்கியமான வேலையா போயிருந்தேன். அவருங்க எதையும் சொல்ற மாதிரி இல்ல. பெரிய பிரச்சனையா போடுத்துன்னா நீங்க போறச்சே இருந்த மாதிரி இல்ல. இப்ப அவ சில சமயத்துல கண்ணா பின்னான்னு கத்துறா, சில சமயத்துல ஒண்ணுமே தெரியாது மாதிரி தேமையேன்னு இருக்கா. சில நேரம் ருத்ர தாண்டவமே ஆடுறாரு. அம்மாடியோ, அதை துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிக்கிறேன் போங்க. நீதான் ஏதாவது பண்ணிருப்ப. நான் இல்ல, அவாதான். காலையில போனா ராத்திரி தான் திரும்புறா. எங்க போறாரு? கேட்டா சொன்னா தானே. சில சமயம் வாயை புத்தின்னு இருக்கார், சில சமயம் அடிக்க வர்றார். யார் மேலேயே இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுறார். அட போய. இருங்கோ 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 இருங்கோ. நேக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவாளுக்கோ இவ குடும்பத்துல இருக்கிறவாளுக்கோ இதுக்கு முன்னாடி பைத்தியம் முடிச்சிருக்கோ? அனாவசியமா பேசாத. பைத்தியம் உனக்கு தான். ஆமா ஆமா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்க கூட தானே தங்கியிருக்கேன். தொல்லை பண்ணாதன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அவன் இல்ல, கேகே. யாரு? உங்க கேகே நாதன். ஊருக்கு போனா 1000 பிரச்சனைங்க. பொண்ணோட ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். அங்கிருந்து பையன் காலேஜுக்கும் போயிட்டு வந்தேன். அவனுடைய ஹவுஸ் சர்ஜன்சி இந்த வருஷம் முடியுது. 1008 பீக்கல் புடுங்கள் எதையும் கேட்காதீங்க. வர வழியில பழனி அண்ணன் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வந்தேன். நீங்க இங்க இருக்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்தேன். உங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உங்களை உடனே கிளம்பி அங்க வர சொல்லிருக்காரு. என்ன சார், மூட் அவுட்டா? பிளாங்க் ஆன மாதிரி இருக்கீங்க. ராகவ அண்ணன் சொன்னது உண்மைதான். அழுக்கு எவ்வளவு கழுவுனாலும் சுத்தமாகல. அழுக்கா? எந்த அழுக்கு? நான் அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்கணும். எந்த பொண்ணு? ஹரிதா. அது சரி. அதான் இப்படி மூட் அவுட்ல இருக்கீங்களா? என்ன? இல்ல, பார்க்கணும்னா அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஹாஸ்டல்ல போய் பார்த்துட்டா போச்சு. அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அவ ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கா. சுத்தியும் காவல் இருக்காங்க. இருந்தாலும் நான் அவளை பார்த்தாகணும். அவ என் பொண்ணு. உங்க பொண்ணா? ஆமா, அவ என் பொண்ணுதான். நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. முத நான் அவளை பார்த்ததும், என்னோட பாதத்தை அவ தொட்டதும், அவ தலையை தடவி நான் ஆசீர்வாதம் பண்ணதும் எனக்குள்ள ஏற்பட்ட உணர்வு துடிப்புகள் ஏதோ ஒரே ரத்தம் சந்திச்ச மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. அவ என் பொண்ணுதான். உங்க பொண்ணா? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? ஒரு அப்பாவுக்கு தெரியும் பொண்ணு யாருன்னு. அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் அமெரிக்கால இருக்காங்கன்னு. அமெரிக்கா இல்ல, யூரோப் இல்ல, உலகத்துல யார் வந்து கேட்டாலும் அவ என் பொண்ணுதான். டாக்டர் ஹரிகுமார் மேனனா அவ அப்பான்னு கூப்பிடலாம். ஆனா அவ என் பொண்ணுதான். அவ உடம்புல வர்றது என்னோட ரத்தம். சந்திரா, என்ன இது? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒன்னும் புரியாதியா? சந்திரதாஸ் ஒரு கவிஞன், நாவலிஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். என்னோட எழுத்து பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு. ஆனா சந்திரதாசனை என்னை பத்தி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணிடலாம். புரியுற மாதிரி சொன்னாதானே எனக்கு புரியும். சொல்றேன். விதியோட விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. பிரபஞ்சத்தை சாட்சியா வச்சு உண்மை என்னன்னு சொல்றேன். கவிதை எழுத ஆரம்பிச்ச அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துல நானும் கலந்துகிட்டு இருந்தேன். உடம்பு வலிக்கிற மாதிரி அடி, ஜெயில். வெளியில வந்த பிறகு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. கடைசியா எல்லாத்தையும் விட்டுட்டேன். நாட்டையும் வீட்டையும் விட்டுட்டேன். கல்கத்தா போனேன். குறிக்கோளே இல்லாம நான் போய் சேர்ந்த இடம் அது. முதல்ல ஹோட்டல்ல கிளீனிங் வேலை, அப்புறம் ஒரு மார்வாடி கிட்ட கணக்கு பிள்ளை வேலை. இப்படி இன்னைக்கு நான் சீஃப் சப் எடிட்டரா இருக்கிற பத்திரிகையோட ப்ரூஃப் ரீடரா இருந்த காலத்துல பேராகிராஃப் பட் கமா த பிரைம் மினிஸ்டர் வாண்ட் கமா there should be no extra constitutional methods comma as was being demanded by the communist and extremist leftist full stop. எழுதியாச்சா? கோபால்ண்ணே, நான் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்புறேன். அந்த பேனர்ஜியை பார்க்க போனோம். அப்போ நீ கிளப்புக்கு வர மாட்டியா? இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஏய், இது யாருங்க? மகா கணபதி.
This is an abstract made out of brass. நீங்க and the சந்திரதாஸ் value- தானே? ஆமா, நான் டாக்டர் ஹரிகுமார் மேனன். ஹலோ சார். ஹலோ சார். இவரை தெரியல? அன்னைக்கு நீ ஒரு பத்திரிகையில ஒரு கவிதை பத்தி சொன்னீங்க. அந்த சந்திரதாஸ் தான் இவரு. ஓ நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக்டரா இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கலரசனம்லாம் இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன், அவ்வளவுதான். இங்கே தான் வேலை பாக்குறீங்களா? ஆமா, இந்தியா டைம்ஸ்ல. நீங்க எங்க? இங்க இவளுக்காக தான் வந்தேன். எம்ஏ படிச்சுட்டு வேலை பண்ணணும்ன்றா. One minute. எங்க மாமாக்கு இவ வேலைக்கு போறது பிடிக்கல. அதுக்குன்னு இவ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டா. அதான் ரிசர்ச். தாகூரோட கவிதையில அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்றா. எனக்கு ஒன்னும் புரியல. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இங்கேயே 2-3 மாசம் நாளை கழிச்சலாம்ல. ஷூ, ஏன் இப்படி மோனத்தை வாங்குறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லலையே. இவ பேர் அனிதா, என்னோட கசின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட முறை பொண்ணு. இந்த வருஷம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் இருந்தது. அதுக்கு நடுவுல எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் போறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. அதை முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். ப்ளீஸ். இவ இங்க சாந்தி நிகேதன்ல தான் தங்கியிருக்கா. நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் வேணும்னா அவ வந்து உங்களை தொல்லை பண்ணுவா. தாராளமா. உங்க சொந்த ஊர் எது? மதுரை. ப்ராப்பர் சிட்டிலே தான். ஓ அது சரி. நாங்களும் அங்கதான் இருக்கோம். ஓஹோ. வத்தல குண்டுன்னு சொல்லுவாங்க. டீப்பா விசாரிச்சா நம்ம சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். இப்போ தனியா இருக்கிற ஃபீலிங் ஒண்ணும் இல்லையே. நம்ம பக்கத்து ஊருக்காரரு, அதுவும் ஒரு கவிஞன். விட்டுறாத, உனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எந்த நேரத்துல வேணாலும் போய் தொல்லை பண்ணு. அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவா. எப்பயாவது சந்திக்கவும் செய்வோம். 2-3 தடவை ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. நாங்கள் பார்க்கறதுலையோ பேசுறதுலையோ எங்களுக்குள்ள தப்பான நோக்கம் இருந்ததில்லை. ஆனால் ஒரு நாள் பயங்கரமான மழை இருந்தது. அனிதா, நீங்களா? உள்ள வாங்க. பயங்கர மழை இல்ல? முதல்ல தளத்தை விட்டுங்க. தேங்க்யூ. ஆஃபீஸுக்கு போய் 2 நாள் ஆச்சு. ஒரே மழை. ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி. கல்கத்தாவுக்கே சாபம்னு நினைக்கிறேன். 2 நாள் மழை பெஞ்சா போதும். ஆமா, நீ எங்க இந்த மழையில? அவரு ஸ்டேட்ஸுக்கு கிளம்பிட்டாரு. வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன். ட்ரெயின்ல வரும்போது 2-3 இடத்துல தண்ணி பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு நினைக்கல. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல. அப்புறம் நடந்தே வந்துட்டேன். அப்போ நினைச்சே வந்தியா? நான் வரும்போது மழை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது. பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது. நல்ல வேலை. நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி பொண்ணுதா. ரோடு எங்க இருக்கு, பள்ளம் எங்க இருக்கு, டிரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது. ஃப்ளட்னு தெரிஞ்சதும் ஹவுராலே எங்கேயாவது தங்கி இருக்கலாம்ல, இல்ல ஸ்டேஷன்லயே வெயிட்டிங் ரூம்ல தங்கி இருக்கலாம்ல. அங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருந்தது. நான் எப்படியாவது சாந்தி நிகேதனுக்கு போயிடணும். நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? இந்த மழையில எப்படி போறது? இப்ப நான் எங்க போறது? மழை விட்டாதான் போக முடியும். அப்பதான் ரோட்ல இருக்கிற தண்ணி இறங்கும். அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க. பெட்ரூம் அங்க இருக்கு. தேங்க்யூ. டீ குடிங்க. தேங்க்யூ.